பேமேக்ஸோட டாப் பாக்ஸ் வாங்கினதுலேருந்தே சிம்பிள் பிளாக் ஷேட்லேயே இருக்குது, எம்டியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இந்த டைம் கோயம்புத்தூரில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டிக்கர் ஷாப் நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்கான இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த டிஸ்கவுண்ட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி தான் என் டாப் பாக்ஸ் இருந்துச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரொம்பவே மொக்கையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி, இதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடலாம். கோயம்புத்தூரில் இந்த கடையை நான் தேடி கண்டுபிடிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கரிங் கடையில் தான் இருக்கும். இது வந்து விஓசி பார்க் டென்மார்க் இருக்குல்ல ஹோட்டல், அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அண்ணன் தான் வந்து நம்ம டாப் பாக்ஸுக்கு ஸ்டிக்கர் ரெடி பண்ணிட்டுருக்காரு. டாப் பாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் இந்த வேர்ல்டு மேப் போட்டு அது கீழே அட்வென்ச்சர்னு போட்டேன். இது எல்லாமே ஒயிட்டில் நான் போட்டிருக்கேன். ஒயிட் ரிஃப்ளெக்டாக ஸ்டிக்கர்ஸில் நான் ஒட்டியிருக்கேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட BMW லோகோவும் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதையும் இவங்க டிசைன் பண்ணி அதை 2 ஸ்டேஜஸில் இவங்க ஒட்டிட்டாங்க. ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வாட்டர் வாஷ்லாம் நான் அடித்து பார்த்தேன், எந்த ஸ்டிக்கரும் பீல் ஆகலை எனக்கு. அதனால் சரி இவங்ககிட்டே மறுபடியும் கொடுத்துடலாம். ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எம்டியாக இருக்குது, அதை ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் இவங்க கடைக்கு வந்திருக்கேன். இந்த கடை பேர் வந்து லா டிஜிட்டல் ஸ்டிக்கர்ஸ். இது நம்ம கோயம்புத்தூரில் விஓசி பார்க் டென்மார்க் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இந்த கடை இருக்குது. குயிக்காக கடைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா கலர் வேரியண்ட்லேயும் இவங்க ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்காங்க. ரிஃப்ளெக்டாக ஸ்டிக்கர்ஸ்லேயே இவ்வளோ கலர் வேரியண்ட் இருக்குங்கிறது எனக்கு இந்த கடைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெட்டு, ஒயிட்டு, அப்புறம் இன்னும் 2-3 கலர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்கக்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸ்லையும் ரிஃப்ளெக்டாக ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதை தவிர உங்கள் பைக்குக்கோ காருக்கோ வினைல் ரேப்பிங் பண்ணணுன்னா அதில் நார்மல் ஸ்டிக்கர்ஸ் கூட இவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் காருக்கு இந்த கீ செயின்ஸு, சாமி படம்லாம் முன்னாடி ஃபிட் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சசரிஸ் இது எல்லாமே இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ரைட்டில் நான் என்ன ஒட்ட போகிறேன்னா ஒரு காம்பஸ் போட்டுடலாம். நார்மல் காம்பஸுக்கு பதிலாக அந்த காம்பஸில் வந்து ஒரு ப்ளூ ரெட் கலர் ஆரோஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணி நான் இவங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணேன். நம்ம டிசைனை எடுத்து போட்டு பிரித்து பார்த்து அப்போ டாப் பாக்ஸில் மெஷர்மெண்ட் எடுத்து, ஏன்னா சைஸ் எல்லாம் மேட்டர்ஸில் அதெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அதை லேயராக பிரித்து இப்படி தான் வரும்னு எனக்கு காட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து பிரிண்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 லேயராக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே ஒயிட் கலர் ரிஃப்ளெக்டாக ஸ்டிக்கரை போட்டு அதை கட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த ரெட் கலர் ஆரோவும் ப்ளூ கலர் ஆரோவும் கொடுத்துருந்தேன்ல, அதை ரெட்டும் ப்ளூ கலர் ஷீட்டையும் வச்சு அதையும் போட்டு பிரிண்ட் எடுத்தாச்சு. நம்ம டிசைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை, ஆனால் அதை தவிர ரொம்ப கஷ்டமான வேலை நீங்கள் கட் பண்ண டிசைனை வந்து ப்ராப்பராக நீங்கள் பீல் பண்ணணும். ஏன்னா இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டிங் நிறையா இருக்கும் இந்த காம்பஸுங்கிறனால. சின்ன சின்ன இடத்துலலாம் பார்த்து நீங்கள் அந்த ஸ்டிக்கரை வந்து பீல் பண்ணணும். இப்படி கிழித்து நீங்கள் வச்சாதான் உங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் என்னடா மொக்கையாக இருக்குன்னு கேட்காதீங்க, அந்த இடத்துல தான் ரெட் அண்ட் ப்ளூ கலர் ஆரோ வரும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இவங்கக்கிட்ட இருக்குது. அதை அப்படியே இது மேலே ஒட்டி இங்கே இருக்கிற ஸ்டிக்கர் அப்படியே அந்த ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஒட்டிடுவாங்க டாப் பாக்ஸுக்கு. நம்ம வண்டிக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற போது நம்ம கூட இருந்து அதை பார்க்குறோம்ல, அப்போ அந்த ஃபீல் இருக்கும் பாருங்கள். பார்த்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க, நல்லா சூப்பராக அவுட்புட் வருங்கிற போது அந்த ஃபீல் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. டே டைம்லேயே உங்களுக்கு வந்து இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ எடுத்துக்காட்டுது. டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலே வந்து ஒரு காம்பஸ், அந்த ரெட் அண்ட் ப்ளூ மிக்சிங் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லா டிஜிட்டல் ஸ்டிக்கர்ஸ்க்கு வாங்க. நீங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணுற போது ட்ராவலர்ஸ் டிலைட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நான் டாப் பாக்ஸுக்கு மட்டும்தான் ஒட்டியிருக்கேன், இன்னும் சைடு பேனியர்ஸ்க்கும் ஒட்டணும். இதை நான் அடுத்த டைம் கோயம்புத்தூர் வரப்போது சைடு பேனியர்ஸ்க்கும் எங்கள்கிட்டே வந்து ஸ்டிக்கரிங் நான் பண்ணிட்டு போகிறேன். இதோட ஸ்டிக்கரிங் பார்த்துருப்பீங்க டாப் பாக்ஸில், அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் தான் மெயின். நான் என்னென்ன டிசைன்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேனோ அது அப்படியே எக்ஸாக்ட் ரெப்ளிகா கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. ஸோ லா டிஜிட்டல் ஸ்டிக்கர்ஸ் தானே கடை பேர். என்னென்ன இருக்குன்னு நீங்களே சொல்லிடுங்கண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வியூஸ் பார்க்க நம்ம கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம
பைக் எடுத்திங்கன்னா நம்பர் பிளேட் ஃப்ரேமு, ஃபுல் ரேப்பிங், கஸ்டமைஸ் ரேப்பிங் எல்லாமே பண்ணி தரலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸாக அண்ணா ஒட்டியிருப்பாங்க, ஒரு கேம்பஸ் ஒட்டியிருப்பாங்க லைட்டாக இன்க்ளைண்ட் ஆன மாதிரி, அந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸாக வேணாலும் பண்ணி தரலாம். இது இல்லாமல் கார் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் ரேப்பிங்கு, காருக்கு ஃபுல் லேமினேஷன் நம்ம பண்ணித்தரோம். அண்ணாவோட யூடியூப் சேனல் சொல்லி வந்தீங்கன்னா பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். இது இல்லாமல் சீட் கவரு, சன்ஃபிலிமு, சைடு டிசைன், டோர் டிசைனு, A to Z கார் டெக்கர்ஸ்னு எடுத்திங்கன்னா எல்லாமே நம்ம இங்கே பண்ணித்தரலாம். எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். பைக்ஸும் ஃபுல் லேமினேஷன் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ண தரலாம். லேமினேஷன் எடுத்துட்டிங்கன்னா 5 years அப் டு 5 years வந்து வாரண்டியோட கொடுப்போம், கம்பெனி வாரண்டி. நீங்கள் வந்து ஆன்லைனில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுற மாதிரி லேமினேஷன் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பெங்களூரில் நிறைய பேர் இருக்காங்க டாப் பாக்ஸுக்கு ஸ்டிக்கரிங் பண்ணுறதுக்கு, பட் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து யாருமே கிடையாது. அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த கடை லா டிஜிட்டல் ஸ்டிக்கர்ஸ். இது வந்து விஓசி பார்க் டென்மார்க் ரெஸ்டாரண்ட் ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ட்ராவலர்ஸ் ரிலேட் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த கடைக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வைசர்லேயும் நம்ம சேனல் நேமை போட்டாச்சு. நீங்கள் இன்கேஸ் எங்கேயாவது ட்ரிப்பில் போகிற போது இந்த வண்டியை பேமேக்ஸ், அதாவது BMW 310 GS பார்த்தீங்கன்னா மறக்காமல் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் போய் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஃபாலோ ட்ராவலர்ஸ் ரிலேட் யூடியூப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். இன்ஸ்டா, யூடியூப், FB எல்லாத்தையுமே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நிறையா உங்களுக்கு கிடைக்கும்.